டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்களும் போஸ்ட்டுகளும் நாங்கள் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களாகிய உங்களுக்கும் இதில் ஒரு பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷனை நம்ம சேனலில் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் நம்மளோட சேனலில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் அண்ட் அப்டேட் டு யுவர் ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு சமையலில் ஏற்பட்ட அனுபவங்கள், நம்ம சேனலில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் பதிவிடலாம். அது வெறும் எழுத்துக்களாக மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோட்டோவாக போடணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இது நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சந்தோஷமான செய்தியோட இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம், நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு சீஸ் பால் தான் செய்ய போகிறோம். அந்த சீஸ் பால் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அந்த மிக்சிங் பவுலில், இந்த சின்ன மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குழைவாக வேக வச்சு தொலியை உரித்து வச்சுருக்கோம். அதை நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு குழைவாக வேகணுமோ அந்த அளவுக்கு குழைவாக வெந்துடணும். இந்த உருளைக்கிழங்கை ஒரு மேஷ் பண்ணுறதை வச்சு நல்லா இது போல் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மையாவும் நசுக்கி விட்டுறலாம். உருளைக்கிழங்க நல்லா மையா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சு முடித்த பிறகு அடுத்து 50 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா தூசி மாதிரி வெட்டிக்கோங்க. நைஸாக இந்த மாதிரி நல்லா நைஸாக வெட்டி நல்லா உதுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 50 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம். ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லியில் கொஞ்சமாக தலையாகவும் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து பிரெட் தூள் ஒரு 4 ஸ்லைஸ் இருக்கும், ஒரு 1/2 கப் அளவு இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக, கொஞ்சம் இனிப்பு கலந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த கரம் மசாலாவில் நமக்கு சீரகத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுனால நம்ம மற்ற எதுவும் சேர்க்கலை. ஒரே 1/2 டீஸ்பூன் மட்டும் டேஸ்ட்டுக்காகவும் நல்லா வாசமாகவும் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிருக்கனால ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம தேவையான மசாலா உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ மசாலா எல்லாம் உப்பு சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம். இப்போ உருளைக்கிழங்கோட மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டியாச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. லேசாக தண்ணியில் தொட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நமக்கு அந்த பிசு பிசுன்னு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லேசாக அந்த உள்ளங்கையிலையும் லேசாக தண்ணியை அப்படி தொடச்சி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படி லேசாக பட்டம் பண்ணுங்க. பட்டம் பண்ணிவிட்டு அப்படியே குழி பண்ணுங்க. அதில் இது போல் குழி பண்ணிடுங்க. இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு இங்கே நம்ம சீஸ் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம நடுவில் வச்சிடலாம். இந்த சீஸ் நமக்கு அது ஸ்லைஸ் வடிவத்துலேயும் கிடைக்குது, இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். நம்ம அதை வாங்கிட்டு கட் பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீஸை உள்ளே வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்க அப்படியேவும் லேசாக அப்படியே எல்லாத்தையும் மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு மறுபடியும் ஒருக்க உருட்டி விட்டுருங்க. நல்லா கைட்டை ஒன்று ஓலை சைஸாக உருட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிடுங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் ஒவ்வொரு தடவையும் லேசாக தண்ணியை தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை கையில் எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டிடுங்க. ஒரே ஒரு சீஸ் எடுத்து உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான். மறுபடி அந்த உருண்டையை மூடி விட்டுருங்க. நல்லா மூடி விட்டுட்டு அப்படியே நல்லா ரவுண்ட் பண்ணி உருட்டிடுங்க. இது இதோட முடிஞ்சிடல. இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இது போல் உருட்டி சீஸ் வச்சு இந்த மாதிரி தனியாக தட்டில் வச்சிடலாம். அடுத்து ஒரு சின்னதாக மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப்பு மைதா மாவு, ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதில் ஒரு 100 ml தண்ணி, சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்குவோம். 100 ml தண்ணியில் விஸ்க் வச்சு நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி மாவு இருக்கணும். கரைச்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமாக இருக்கணும், அதாவது ஃப்ளோவான க்ரீமாக இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம சீஸ் வச்சு மசாலா உருட்டி வச்சுருக்கோம்ல, சீஸ் பால் உருட்டி வச்சுருக்கோம், அதை அப்படியே தூக்கிட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் போட்டு அப்படியே ஒரு பெரட்டு லேசாக கோட்டிங் ஆகணும். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கரைச்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக ஒரு கோட்டிங் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அதை அப்படியே இந்த ஸ்பூன்கிட்ட எடுத்து
இங்கே வந்து நம்ம பிரெட்டு தூள் வச்சுருக்கோம். பிரெட்டு தூள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஒரு 150 கிராம் இருக்கும்ல, அந்த சின்ன பாக்கெட்டு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பிசையும் போது கொஞ்சம் சேர்த்துருந்தோம்ல, அது இந்த பாக்கெட்டில் இருந்து தான் நம்ம ஒரு அரை கப்பு போல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து உள்ளே போட்டிருக்கோம். மீதம் உள்ள இந்த பிரெட்டு தூள் தான் இது. இது அப்படியே ஒரு பெரட்டுங்க. ஸ்பூனில் பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு கைட்டு எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு லேசாக மட்டும் அப்படி அந்த பிரெட்டு தூள் கொஞ்சம் உதிராமல் இருக்கிறதுக்காக லேசாக அந்த மாதிரி கைட்டை உருட்டி விடுங்க. போதும். இந்த அளவுக்கு உருட்டி விட்டுட்டு இப்போ எடுத்து தனியாக நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். பிரெட் வந்து நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நம்ம சாதாரண பிரெட் வாங்கினா போதும். ரொம்ப மில்க் பிரெட்டு, ரொம்ப ஈரமாக இருக்கிற பிரெட் வாங்க வேண்டாம். நம்ம கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற பிரெட், சாதாரண பிரெட் வாங்கினாலே போதும். அந்த ஒரு 12 ரூபாயில் இருக்கும்ல, அந்த பிரெட்டே போதும். எடுத்து நல்லா புரட்டா தான் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், நல்லா உதிரியாக வரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு எல்லாத்தையுமே நம்ம தனியாக தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் ரெடியாக. சீஸ் பால் எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக அந்த லிக்விடில் நல்லா முக்கி அப்படியே பிரெட்டு தூளில் நல்லா ரோல் பண்ணி நல்லா உருட்டி கரெக்டாக வச்சுருக்கோம் இந்த பிளேட்டில். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அடுத்து இந்த கடாயில் நம்ம அந்த பால் முங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா மீடியமாக இருக்கணும். அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும், ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம். இப்போ நமக்கு மீடியமான ஹீட்டில் சரியான அளவில் இருக்குது. இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய அந்த சீஸ் பால்களை ஒன்று எடுத்து எண்ணெயில் இறக்கிடலாம். மெதுவாக இறக்கிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக போட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 6 பீஸ் போட்டிருக்கோம் ஒரு ரவுண்டுக்கு. உருண்டைகளை உள்ளே சேர்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷத்தில் லேசாக நம்ம அப்படி புரட்டி விட்டுக்கலாம். லேசாக அந்த மாதிரி லைட்டாக அடி பிடிக்காத அளவுக்கு அங்கிட்டு கிட்டுமா புரட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று போல் ப்ரௌன் ஆகி வெந்து வரும். அந்த மாதிரி எண்ணெயில் எல்லாத்தையுமே லேசாக அப்படியே புரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும். ஏற்கனவே நமக்கு உருளைக்கிழங்கு சூப்பராக நம்ம குழைவாக வேக வச்சு தான் அதில் லேசாக மசாலா போட்டிருக்கோம். இப்போ நமக்கு எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வெந்தால் போதும். எதுக்கு அப்படின்னா உள்ளுக்கு இருக்க அந்த சீஸ் வந்து லைட்டாக மெல்ட் ஆகும். அதுக்கு தான் நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம். அப்படி மெல்ட் ஆகி அதை எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. 3 நிமிஷத்துலேயே நமக்கு இது சூப்பராக இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா சிவந்து வந்துடும். இந்த சமயத்தில் எடுத்துடலாம், எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். முதல் ரவுண்டு சூப்பராக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்த ரவுண்டு நம்ம சூடு அதே மாதிரி மீடியமாக நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா உருண்டைகளையும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய 2 ரவுண்டில் நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. இதே பக்குவம் தான். மீது இருக்கிறதையும் இதே பக்குவத்தில் நீங்கள் சூப்பராக பொன்னிறமாக பொரிச்சு வெளியே எடுத்துருங்க. நம்ம மகிழ்ச்சியான பொழுதுகளை இன்னும் மகிழ்ச்சியாக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு சீஸ் பால்களை நம்ம செய்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைய பொழுதும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். அப்பா, அந்த சீஸு, அந்த காரசாரமான அந்த ஒரு உருளைக்கிழங்கு மசாலா அடிச்சுக்கவே முடியாது. சூப்பராக இருக்கு. இதே மாதிரி ஒரு சீஸ் பாலை சீக்கிரமாக செய்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.